Hi friends, welcome to my channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சிக்கன் சம்சா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிருக்கேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாட்டர் ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சாஃப்டாக. நம்ம ஃபஸ்ட்டு ஷீட் ரெடி பண்ணிப்போம், அதுக்கப்புறமா நம்ம சம்சா உள்ள வைக்கிற உள்ளடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட்னஸாக பசைங்க. இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பரோட்டா மாவு கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்களும் பசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பசைங்க, ரொம்ப ஹார்டாக நீங்கள் பண்ண வேணாம், சாஃப்டாகவே பண்ணுங்கள். அண்ட் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், சம்சாவுக்கு நம்ம வெளில அந்த ஷீட் ரெடி பண்ணுறதுக்காக நாம் இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும். ஆயில் ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அரை மணி நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அண்ட் இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக அழகாக புஸ்ஸுன்னு வந்திருக்கு. ஓகே, இருக்கட்டும். பண்ணுற மாதிரி நீங்களும் பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாடலில் நீங்கள் பசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சம்சா மொறுன்னு நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக வரும். அதனால் இந்த மாடலில் நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பசைகிறத பார்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் அந்த மாவை 6ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நடு கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக வந்துடும். நம்ம பரோட்டாலாம் செய்வோம்ல, அதே கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம மோஸ்ட்லி செய்யணும் எல்லாமே. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே கையில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பீஸை பிரித்து வச்சுருந்தோம்ல, அதில் இப்போ ஒன்று எடுத்துகிட்டு கீழே மைதா மாவு போட்டுட்டு அந்த ஒரு பீஸை மேலே வச்சு நம்ம சம்சாவுக்கு வளர்க்குற மாதிரி நல்லா பெருசாக வளர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பண்ணுற சைஸை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக பண்ணிக்கோங்க. கீழே மைதா மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், மாவு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்படி பண்ணால் தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக நீங்கள் வளர்த்து எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த அளவுக்கு நான் வளர்த்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மாவை பண்ணலாம் வாங்க. இப்போ பாருங்கள், அடுத்த மாவையும் நான் இதே மாதிரி தான் நான் செஞ்சு எடுத்துருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வளர்த்து வச்சுருக்கோம்ல அந்த ஷீட்டை இதில் போட்டுக்கோங்க. நம்ம ஆயிலெலாம் எதுவுமே ஊற்றலை. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். லைட்டாக ரோஸ்ட் ஆனால் பரவாயில்ல, நமக்கு செவக்கணும் அப்படிங்கிறதுலாம் தேவையே இல்லை. லைட்டாக வெந்தால் மட்டும் போதும். இந்த மாதிரி அந்த ஷீட்டை ரொம்ப லைட்டாக நீங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ணலாம் தேவையில்லை. செவப்பு அது மாதிரிலாம் வர தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு அதுவே போதும், நீங்கள் எடுத்து வச்சுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம லைட்டாக இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம அப்படி பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ கார்னர்ஸ்லாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கத்துலேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் கட் பண்ணுறதை வேணால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கத்தை கட் பண்ணி அதை நான் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் எல்லா இதுவும் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு 4 இதையும் ஓரத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் நீங்கள் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 4 சைடுமே கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது அப்படியே 2ஆக கட் பண்ணிங்கன்னா வேலை அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி நம்ம ஷீட்ஸ் இப்போது சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வைக்கிற உள்ளிடம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கட்டும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டோம். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
அதுக்கடியில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 100 கிராம் சிக்கன் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஷீட் இருக்கட்டும். நம்ம மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை நடுவில் வச்சு நம்ம ஷீட் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கிறேன். சிக்கனை சின்னதாக போட்டுக்கோங்க. நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் எடுக்கணும். நம்ம ரொம்ப சின்னதாக வந்து சிக்கன் போட்டால் தான் சம்சா உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட டொமேட்டோ, நான் 2 டொமேட்டோஸை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்போ தான் வெங்காயம் வதங்கும், அதனால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஓகே, இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிட்டோம். இனி நம்ம காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள், நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது கூட நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கலாம். நல்லா காரமாக நமக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நம்ம ஒரு உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு வசிச்சு எடுத்துருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அது ரோல் பண்ணலாம் வாங்க. இதுக்குன்னா மைதா மாவு இருக்குல்ல, அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை கலச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம அந்த ஷீட் எடுத்துருந்தோம்ல, அதை இந்த மாதிரி நான் பண்ணுற ப்ராசஸ் பண்ணி நீங்கள் அதை மடித்து எடுத்துக்கணும். கார்னரில் மட்டும் நம்ம வந்துட்டு மைதா மாவு கலச்சி வச்சுருந்ததை நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ இதுக்கு மேலே உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம போட்டுக்கணும். ஸ்டஃபிங் நிறைய ஆட் பண்ணால் நம்மளால் மடிக்க முடியாது, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணாலே போதுமானது. இப்போ இதுக்கு மேலே நம்ம மடக்கிற இடத்துலையும் வந்து அந்த மைதா மாவு குழச்சி வச்சுருந்ததை போட்டு நான் பண்ணுற ஸ்டெப் மாதிரியே பண்ணி நீங்கள் அதை மடித்து எடுத்துக்கணும். நான் பண்ணுறதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தான் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு அந்த உள்ள ஸ்டஃபிங்லாம் வெளில வராது. அதனால் 3 கார்னர்ஸ் அண்ட் எங்கெங்கெல்லாம் ஓப்பனில் இருக்கோ அது எல்லாமே நம்ம இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். இதே ப்ராசஸிங்கில் நம்ம எத்தனை ஷீட் எடுத்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் இதே ப்ராசஸிங்கில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நான் இப்போ வந்து ஒரு இது ரெடி பண்ணிட்டேன். நான் இன்னொன்று செய்வேன், அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் புரியல அப்படின்னா அதில் புரியும், அதனால் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே ப்ராசஸிங்லாம், இந்த சேஞ்சும் இருக்காது, பரவாயில்ல. நீங்கள் இதே பாருங்கள், பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் செய்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லா ஷீட்ஸையும் இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ப்ரிப்பேராக நம்ம கரெக்டாக வந்து செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போடணும், இல்லாட்டி எண்ணெய் வந்து உறிஞ்சிடும். அதனால் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சம்சாவை போட்டு நம்ம பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா பொன்னிறமாக. இப்போ நம்ம அடுத்த ஷிஃப்ட் போட்டு இதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மொறுமொறுனே இஃப்தாருக்கு சூப்பரான சம்சா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.